ஐ எம் நாட் அஃப்ரேட் அப்படின்னா எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு அர்த்தம். எனக்கா பயமா அப்படின்னா என்ன? ஐ எம் நாட் அஃப்ரேட், எனக்கு ஒன்றும் பயம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரி, ஐ எம் நாட் அஃப்ரேட் ஆஃப் ஃபெயிலியர். ஐ எம் நாட் அஃப்ரேட் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னா எனக்கு இந்த தோல்வியை பார்த்துலாம் பயம் இல்லை, வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம். எனக்கு இந்த தோல்வியை பார்த்துலாம் பயம் இல்லை, எனக்கு தோல்வியை கண்டு பயம் இல்லை. ஐ எம் நாட் அஃப்ரேட் ஆஃப் ஃபெயிலியர், ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஐ எம் நாட் அஃப்ரேட் ஆஃப் ஃபெயிலியர், எனக்கு தோல்வியை கண்டு பயம் இல்லை. சரி, ஐ எம் நாட் அஃப்ரேட் டு டேக் ரிஸ்க்ஸ். இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார் இல்லையா, ரிஸ்க்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. அதுதான் இது. ரிஸ்க் எடுக்கலாம் நான் பயப்பட மாட்டேன். ஐ எம் நாட் அஃப்ரேட் டு டேக் ரிஸ்க்ஸ். ஐ எம் நாட் அஃப்ரேட் டு டேக் ரிஸ்க் எடுக்கிறதுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். ரிஸ்க்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ஆக்சுவலாக நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும் லைஃப்பில். நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்களும் ரிஸ்க் எடுக்க பயப்படாதீங்க. என் மனசில் படுறத பேச நான் பயப்படவே மாட்டேன். என் மனசில் படுறத பேசுகிறதுக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு பேசணும். ஐ எம் நாட் அஃப்ரேட் டு ஸ்பீக் மை மைண்ட் அப்படின்னு பேசலாம். ஐ எம் நாட் அஃப்ரேட் டு ஸ்பீக் மை மைண்ட் அப்படின்னா என் மனசில் படுறத பேசுகிறதுக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் தோல்வியை பார்த்துலாம் பயப்பட மாட்டேன், ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஐ எம் நாட் அஃப்ரேட் ஆஃப் ஃபெயிலியர். பார்த்தோமா இல்லைங்களா? சரி, ஐ எம் நாட் அஃப்ரேட் ஆஃப் ஃபெயிலியர். ஐ வில் கீப் ட்ரையிங். ஐ வில் கீப் ட்ரையிங் அப்படின்னா நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஐ வில் கீப் கோயிங் அப்படின்னா நான் போய்கிட்டே இருப்பேன். ஆச்சுங்களா? சரி, ஐ எம் நாட் அஃப்ரேட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் வென் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு ஏதாவது தெரியலனா, எனக்கு ஏதாவது தெரியலனா கேள்வி கேட்கறதுக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் எதுக்கு பயப்படணும்? எனக்கு தெரியல. கேள்வி கேட்டால் தானே பதில் கிடைக்கும். நான் எதுக்கு பயப்படணும்? எனக்கு ஒன்று தெரியலனா, எனக்கு ஏதாவது தெரியலனா கேள்வி கேட்க நான் பயப்பட மாட்டேன். ஐ எம் நாட் அஃப்ரேட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் வென் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 பிடிஎஃபையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.